ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மருதமலையில் இருக்க முருகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மருதமலையை இருக்க பயமேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவரை தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இங்கே உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம டவுன் பஸ் ஏறி இங்கேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே தான் நம்மளுக்கு மருதமலை போகிறதுக்கு பஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் க்ரௌட் நின்றுட்டு இருக்காங்க. இங்கேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு வாங்க அங்கே போயிடலாம். 5 minutes later. ஸோ அங்கேருந்து ரொம்ப கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த டிராஃபிக்கும் இல்லை. ஒரு 5 to 10 minutes வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாப் பார்த்துக்கோங்க. இங்கே மருதமலைன்னு பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய பஸ் இருக்குது மருதமலைக்கு. நான் கரெக்டாக வந்த உடனே அங்கே வடவள்ளி மருதமலை போகிற பஸ் எல்லாம் நின்றுச்சு. டக்குன்னு உடனே ஏறிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பஸ் ஃபேர் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகலாம். இது வந்து கொஞ்சம் டீலக்ஸ் பஸ்ன்னு நினைக்கிறேன், அதனால தான் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கேருந்து நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ரோடு போகிற ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம இங்கேருந்து மருதமலைக்கு வந்து நம்ம கரெக்டாக போனோம்னா நம்மளுக்கு இப்போ டைம் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக 10 o'clock ஆகுது. ஆனால் கிளைமேட் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வெயில் இல்லை, க்ளவுடிங்காக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 1 hour ஆகும்னு சொல்லியிருக்காங்க பஸ் ட்ராவலு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து புளியங்குளம் மாரியம்மனை தரிசனம் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஃபேமஸான விநாயகரும் தரிசனம் பண்ணியிருப்போம். ஒரே கல்லால் 19 அடி உயரத்தில் 190 டன் எடை கொண்ட விநாயகரையும் நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ வந்து நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை போய் பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விநாயகர் கோயில். அதே மாதிரி அந்த மாரியம்மன் கோயிலெலாம் சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூரில் இருக்கிற புளியங்குளம் மாரியம்மன். அது வந்து இதில் நான் கொடுக்குறேன், வீடியோ எண்டுலேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம மருதமலைக்கு பாதி தூரம் கடந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வடவழியெல்லாம் தாண்டிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் மருதமலைக்கு 8 kilometers தான் இருக்குது. போகிற ரூட் எல்லாமே அப்படியே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே வந்து தென்னந்தோப்பு அப்படியே அந்த மாதிரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சினாலே தென்னந்தோப்பு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கோயம்புத்தூரில் இந்த இடத்தாண்டே ஃபுல்லாக அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நல்லா பச்சை பசேன்னு பசுமையாக. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். அங்கே நம்மளுக்கு அந்த ஒரு மலை மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மருதமலை. இதை பார்த்தீங்கன்னா இந்த மலை கிட்ட நம்ம ஆல்மோஸ்ட் அடிவாரம் வந்துட்டோம். இந்த இடத்தானுமே வந்து கொஞ்சம் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து எங்கன்னா போர்டு வச்சுருப்பாங்க. நான் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இன்னும் டூரிஸ்ட் பஸ் பார்க் பண்ணுறதுக்கு எல்லாமே செப்பரேட்டாக இடம் கொடுத்துருக்காங்க, பார்க்கிங்க்கு கிரவுண்ட் மாதிரி. இங்கே கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து போகிற மாதிரி. இங்கே பாருங்களேன், இங்கே போட்டிருக்காங்க, இதில் கோட் போட்டிருக்காங்க, வனவிலங்கு நடமாடும் பகுதி, வாகனங்கள் மெதுவாக இயக்கவும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வள்ளியம்மன் கோயிலுக்கும் இந்த பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். அந்த கொஞ்சம் அங்கே வனவிலங்கு நடமாட்டம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, வள்ளியம்மன் கோயில் போகிறதுக்கு அந்த தண்ணி இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிஞ்சால் வள்ளியம்மன் கோயில் போய் பார்க்கலாம். ஆனால் டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கே மருதமலையான மட்டும் பார்த்துட்டு கிளம்பலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸு டிராஃபிக்கில் அப்படி இப்படின்னு வந்து இங்கே சேர்றதுக்கே 1 hour ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு 11:30 ஆயிடுச்சு. நம்ம அங்கே வந்து ஒரு 10 o'clock 10:30 கிட்ட பஸ் ஏறணும், அங்கே எடுத்துறாங்க. இப்போ இங்கே 11:30. 1 hour later. இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மல் டே தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ க்ரௌடு இருக்குது பார்த்தீங்களா. கார் வந்து கண்டினியூஸாக அப்படியே நின்றுட்டுருக்கு உள்ளே போகிறதுக்காக. பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே நுழையத்துக்கே எவ்வளோ கார் நிற்கிது பார்த்தீங்களா. அவங்களுக்கு பார்க்கிங்கே இடம் கிடைக்கல, ஏன்னா மலை ஏறணும் இல்லைங்களா, அதனால் இங்கே பொறுமையாக தான் விடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து ஸ்டெப்பில் போக வேணாம், இங்கே வந்து பஸ்ஸில் வந்து போகலாம். ஒரு பர்சனுக்கு வந்து 10 rupees சொல்லியிருக்காங்க சார்ஜ். இப்போ நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். நம்ம அழகாக பஸ்ஸில் வந்து ரோடு எப்படி இருக்குது, ஸோ அந்த சீனிக்கான பிளேசஸ் எல்லாம் என்ன பார்த்துட்டு போகலாம். டிக்கெட் பார்த்துக்கோங்க, 2 பேருக்கு 20 rupees கொடுத்துருக்காங்க. இந்த டிக்கெட் வந்து இங்கே வாங்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஸ்ஸில் ஏறும்போது இதை வந்து செப்பரேட்டாக ஒரு கண்டக்டர் மாதிரி இருப்பார், அவங்க எல்லாத்துமே டிக்கெட் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிடுவாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த பஸ்ஸில் ஏறிட்டா போதும். ஓகே, ஃபுல்லாக பஸ்ஸு டிக்கெட் எடுக்க வந்துட்டாங்க. ஏகப்பட்ட க்ரௌடு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். சப்போஸ் நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்தோன்னா இங்கே வந்து இந்த க்யூவில் நின்று தான் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் எடுக்கணும். அவ்வளோ க்யூ நிற்பாங்க. இந்த டிக்கெட்டு பஸ்ஸில் ஏறுறதுக்கே வந்து இத்தனை க்யூ நிற்க வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு நார்மல் டேஸில் வந்து இருக்கிறதுனால க்யூ எதுவும் இல்லை. நம்ம டைரெக்டாக வந்து
இங்கே வெளியே நின்று டிக்கெட் எடுத்துட்டோம். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கீழே இருக்கீங்களா, டேரெக்டாக அங்கே சிம்பிளாக நின்று டிக்கெட் எடுத்துட்டேன். இவங்க தான் வந்து பஸ் டிரைவர், இந்த ப்ளூ ஷர்ட்டு பேண்ட் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து பஸ் டிரைவர் கண்டக்டர். அவங்க 2 பஸ் இருந்துச்சு இல்லைங்களா, நாம் பஸ்ஸு வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். அவங்க செகண்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பேசஞ்சர் ஃபில் ஆனவுடனே அவங்க அந்த பஸ்ஸில் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மலை ஏறுற கேப்பில் நாம் இந்த மருதமலையானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து 1300 வருடம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை உருவாக்குனதே யாருன்னா பாம்பாட்டி சித்தர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 18 சித்தர்களில் ஒருவர் தான் பாம்பாட்டி சித்தர். இப்போ பழனி மலையை வந்து போகர்ன்ற சித்தர் உருவாக்கியிருக்காரு இல்லைங்களா, நவபாஷானத்தால். அந்த மாதிரி இந்த மருதமலையில் இருக்கிற இந்த ஆதி மூல முருகரை உருவாக்குனதே பாம்பாட்டி சித்தர்ன்னு தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த சித்தர். ஸோ அவர் வந்து இந்த மருதமலையில் இருந்து தவம் பண்ணும் போதோ இங்கே வந்து முருகர் வந்து அவருக்கு பிரத்யேகமாக பாம்பு ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு அந்த அளவுக்கு காட்சி கொடுத்ததுனால அவர் இங்கே இருக்கிற முருகருக்கு அவர் வந்து சிறப்பாக கோயில் அமைக்கணுன்றதுக்காக அவரே வந்து உருவாக்குனது தான் இந்த ஆதி மூல முருகர்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து பாம்பாட்டி சித்தரால் உருவாக்கப்பட்ட திருத்தலம். பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் நான் உங்களுக்கு அந்த பழைய படத்தில் அந்த வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த கிளிப்பு நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் பாருங்களேன். அதில் வந்து அந்த ஆதி மூல சித்தர் வந்து அந்த பாம்பாட்டி சித்தர் தான் இந்த முருகரை உருவாக்குன மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இங்கே வந்து இந்த மலையே வந்து அந்த காலத்தில் வந்து மருந்து மலையாக இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எண்ணற்ற மூலிகைகள், இங்கே கிடைக்காத மூலிகையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சகல நோய்க்கும் நிவாரணியாக இந்த மலையில் இருக்கிற மருந்து தான் பயன்படுத்துவாங்களாம். அந்த அளவுக்கு சஞ்சீவினி மூலிகையிலேருந்து எண்ணற்ற அதுக்கு இணையான நிறைய மூலிகைகள் எல்லாமே வந்து இந்த மலையில் தான் உருவாயிட்டு இருந்துச்சான். அதனால் அந்த காலத்தில் வந்து இது மருந்து மலைன்னே பேராக இருந்துச்சு. இது காலப்போக்கில் மருவி தான் மருத மலையாக வந்திருக்கு. ஏன்னா இங்கே வந்து நிறைய வந்து மருத மரங்கள் இருக்கும். அதனால் அதோட பேரை வந்து இதுக்கு சார்ந்து இது வந்து மருத மலைன்னு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் முன்னொரு காலத்தில் வந்து இது மருந்து மலைன்னு தான் சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு எண்ணற்ற மூலிகள் கிடைக்குமா. ஸோ இப்போ வந்து வைத்தியர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா, இப்போ நாமெல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா நேராக பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே மருந்து வாங்கிக்கோ இல்லைங்களா, அந்த மாதிரி அப்போ இருக்கிற வைத்தியர்கள் எல்லாம் நேராக இந்த மலைக்கு தான் வருவாங்களாம். இங்கே தான் வந்து அந்த மூலிகைகளை பறித்து எந்த ஒரு நோயினாலும் இங்கே வந்து அந்த மூலிகைகளை பறித்து ரெடி பண்ணிக்குவாங்களா. அதனால தான் இது மருந்து மலையாக இருந்துச்சா. அது இல்லாமல் இதில் வந்து நிறைய மருத மரம் இருந்ததுனால அந்த மரத்துக்கு இந்த இது அப்படியே சூட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், மருத மலைன்ட்டு. ஸோ அந்த பாம்பாட்டி சித்தர் சொன்னதை அந்த கிளிப் எடுத்து உங்களுக்கு போடுறேன், கேளுங்களேன். இது பார்த்தீங்களா இந்த வீடியோவில் அவர் மருதமலை எப்படி உருவாக்குனாருன்ட்டு பாம்பாட்டி சித்தர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் உருவாக்குறாரு. இந்த மருதமலைக்கு நாமட்டு இங்கே இருக்கிற ஆதி மூல முருகரை உருவாக்குறாரு. ஏன்னா ஆதி மூல முருகர் தான் வந்து அந்த காலத்தில் வந்து சர்ப வடிவமாக இவருக்கு காட்சி தந்து அவர் ஆட்கொண்டதுனால அவருக்கு பாம்பாட்டி சித்தர்னு பேர் வந்துச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து இங்கே 7வது படை வீடில் இருக்கிற இந்த முருகருக்கு இது பண்ணுறாரு. இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து 6 படை வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னே மதுரையில் இருந்த நக்கீரர் பெருமான் வந்து அவரோட திருமுருகாற்று படைன்ற நூலில் 6 முருகரை வந்து அவரோட சிறப்பாக குறிப்பிட்டிருப்பார். என்னன்னா, இப்போ திருச்செந்தூரில் முருகர் சூரசம்பாரம் பண்ணார், திருப்பரங்குன்றத்தில் முருகர் வந்து திருமணம் பண்ணார், அதே மாதிரி சுவாமி மலையில் இருக்கிறாரு, அதே மாதிரி திருத்தணியில் வந்து சினம் தனித்து வந்து அமர்ந்தார். அப்புறமா பார்த்தீங்கன்னா பழனி மலையில் வந்து கோவப்பட்டு போய் நின்னார் அப்படின்ட்டு அவரோட பழமுதிர் சோலை. அதே மாதிரி ஒவ்வொரு திருத்தலத்திலும் அவரோட அவதாரங்களை அங்கே என்னென்ன அவரோட மகிமை நடந்துச்சுன்னுட்டு அவரோட திருமுருகாற்று படையில எழுதியிருப்பார். அதனால தான் வந்து 6 படை வீடுகளை இன்றைக்கும் நம்ம இன்றாலும் வந்து முருகனை போய் கொண்டாடுறோம், அந்த 6 படை வீடுன்னுட்டு. ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து 1300 வருடங்களுக்கு முன்னாடி இது பாம்பாட்டி சித்தரால் உருவாக்கப்பட்ட இந்த மருதமலையை 7வது படை வீடுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு முருகருக்கு பிடிச்சமான ஸ்தலம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மருதமலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழனியில் போகருக்கு சிலை வந்து உருவாக்குனார் இல்லைங்களா, போகர் வந்து நவபாஷான சிலையை. அந்த மாதிரி இங்கே வந்து பாம்பாட்டி சித்தர் தான் இந்த ஆதி மூல முருகரை உருவாக்கிறதா சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வேண்டிங்கன்னா நினச்சதை கேட்டதை உடனே கொடுப்பாரு. பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போகிற வழியெல்லாம் வந்து படிகளை பார்த்துட்டே போகலாம். மொத்தம் வந்து இந்த மலை ஏறுறதுக்கு 864 படிகள் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஏறது வந்து நம்ம சீக்கிரமாக ஏறிடலாம். ஆனால் நாங்கள் வந்த நேரம் வந்து டைம் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து
கரெக்டாக 11:30 மணிக்கு இங்கே வந்து ரீச் ஆனோம். அப்புறம் நம்ம முருகரை போய் பார்க்கணும், உச்சிகால பூஜைக்குள்ளே போய் முருகரை போய் பார்க்கணுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் உடனே ஏற வேண்டியதாக போச்சு. அது இல்லாமல் நீங்கள் காரில் வர்றவங்க ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மலை மேலே கார் அலோட் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ஸ்டெப்ஸில் போகணும், இல்லைனா வந்து கோயில் பஸ்ஸில் தான் போகணுன்றாங்க. நீங்கள் மற்ற நாளில் வந்தீங்கன்னா வீக் டேஸில் வந்து கார் அலோவ் பண்ணுறாங்க மலை மேலே போகிறதுக்கு. ஏன்னா வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிகப்படியான மக்கள் முருகரை பார்க்க வர்றதுனால கார் அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணி பார்த்துட்டு வாங்க. 2 வீலரெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு டோக்கனு. 2 வீலருக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம 10 rupees கொடுத்தா நம்ம அவங்க கோயில் பஸ்லேயே அழகாக வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அருமையான மருதமலை கோயிலுக்கு மலை மேலே வந்து சேர்ந்துட்டோம். Several song-filled hours later. ஒரு 20 minutes தான் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு கூட்டின்னு வந்து விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட கார் ஃபுல்லாக வந்திருக்குறாங்க. இன்றைக்கி வந்து நார்மல் டே தான், ஒரு வீக்கெண்டு கூட கிடையாது. ஆனால் க்ரௌடு எக்கச்சக்கமாக வராங்க. ஸோ எல்லாமே வந்து எல்லாம் முருகனை தரிசிக்க தான் வந்திருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸில் இந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப்ஸில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்படி இது வழியாக வந்து தான் மேலே கோயிலுக்கு வருவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் அப்படியே ஏறி போகலாம். இன்னும் நிறைய கோயில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இன்னும் டெவலப்மெண்ட்டு போயிட்டு தான் இருக்குது. நிறைய சின்ன சின்ன ஒர்க்கு நிறைய செஞ்சுட்டே இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா சூப்பரான வாசகம், மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்குன்றாங்க. ஸோ நம்ம அவரை மனசில் நினைச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எந்த மனக்கவலையும் தேவையில்லை. அதுக்கு உதாரணம் தான் இங்கே பார்த்திங்களா, ஒரு 5 அறிவு இருக்கிற ஜீவன் கூட ஒரு மனக்கவலை எல்லாமே எவ்வளோ சூப்பராக கடை மேலே காவல் காத்துன்னு படுத்துட்டு இருக்கு. எல்லாமே முருகர்கிட்ட வந்துட்டாலே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வாழ்க்கையே மாறிடும். அது 5 அறிவு ஜீவனாக இருந்தாலும் சரி, எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, முருகரோட அன்புக்கு நம்ம பாத்திரம் ஆகிட்டோம்னா கவலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸு. அதுதான் போட்டிருக்காங்க, மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்குன்னுட்டு. நம்ம அவரை மனசில் நினச்சிக்கினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நீங்கள் இந்த வீடியோவில் தான் பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இந்த வீடியோலேயே வந்து நீங்கள் என்னோட இந்த முருகரை தரிசனம் பண்ணுங்கள், உங்களோட மனக்கவலை இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே உங்களுக்கு தீர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு முருகர் வந்து அற்புதம் செய்கிறவர். அவரோட உருவம் நாமங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இங்கே நம்ம ஆதிமூல முருகரை பார்க்க போகிறோம். ஆதிமூல முருகரை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம இங்கே வந்தீங்கன்னா கியூ பார்த்தீங்களா, கியூ ஃபுல்லாக நின்றுட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே அங்கே போயிட்டு விநாயகர் இருக்கிறாரு, விநாயகரையும் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இங்கே இருக்கிற விநாயகர் வந்து 5 தலை கொண்ட விநாயகர் இருக்கிறாரு. ஸோ அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே நீங்களும் பார்த்துக்கோங்க. விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் போய் க்யூவில் நிற்கலாம். இங்கே வந்து 50 ரூபா டோக்கனும் இருக்குது, ஃப்ரீ தரிசனம் இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீ தர்ஷனில் நிற்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்மளுக்கு டைம் இருக்குது, அதனால் நம்ம ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் அப்படியே பார்த்துட்டு வணங்கிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் 5 தலை கொண்ட விநாயகர். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து வந்து க்யூவில் போய் நிற்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா க்யூ ஃபுல்லாக நின்றுட்டுருக்காங்க. இந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்யூவில் அப்படியே உள்ளே போயிட்டு அந்த மண்டபம் இருக்குது இல்லைங்களா, அந்த மண்டபம் வழியாக உள்ளே வந்து 2-3 லைன் மாதிரி போகும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ கம்மியாக இருந்துச்சு. நம்ம அங்கே விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு வரதுக்குள்ளே எவ்வளோ க்யூ நின்றுட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் வந்துகிட்டே இருப்பாங்க. அங்கே ஆதிமூல முருகரை வந்து அவர் தான் வந்து முதல்ல இருந்த முருகர், அவரை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இங்கே புதிதாக உருவாக்கினாங்க இந்த முருகரை. இது வந்து பாம்பாட்டி சித்தரால் உருவாக்கப்பட்ட முருகர்னா அங்கே இருக்கிற ஆதிமூல முருகர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அதுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே கீழே இறங்குற மாதிரி ஸ்டெப் இருக்கும். அங்கே தான் வந்து பாம்பாட்டி சித்தர் குகைக்கு கீழே போகிறது. நம்ம டைம் இருந்தால் போகலாம், இல்லைனா வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து கீழே கொஞ்சம் மலைக்கு கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் பாம்பாட்டி சித்தரை பார்க்குறதுக்கு. இப்போயே வந்து நமக்கு டைம் எக்ஸாக்டாக 12:30க்கு ஆகிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் வெளியே வேறு இடத்தாண்டும் போனோம், அதனால் நம்மளுக்கு டைம் இல்லை. நம்ம அப்படியே கோயில் மண்டபமும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முருகரை தரிசனம் பண்ணியாச்சு, அருமையான தரிசனம், முருகரை பார்த்தாச்சு. நான் உங்களுக்கு இங்கே முருகரோட ஃபோட்டோ இருக்கும், நான் கண்டிப்பாக எடுத்து காட்டுறேன், அதை பார்த்து நீங்களே இது பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கோயிலோட கொடிமரம், நல்லா பெயிண்ட் அடித்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மண்டபம் எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா கோயிலோட கொடிமரம் இப்போ விசேஷ நாளில் கொடி ஏற்றுவாங்க இல்லைங்களா, அது இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலோட கொடிமரம் இங்கே தான் கொடி ஏற்றுவாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா முருகரோட வாகனமான மயிலை தரிசனம் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த உள்ள நுழையிற இடம், மருதாச்சலம் இருக்க பையன். அவர் இங்கே காமிச்சிட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் அங்கே மருதமலையில் இருக்கிற முருகரை. எல்லாருமே இதில் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி முருகரை பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே முருகர் ஃபோட்டோஸ் நிறைய விற்கிறாங்க, வாங்குறது இருந்தால் வாங்கலாம். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வருவாங்க. இங்கே ஒரு பெருமாள் சன்னதி இருக்குது, பெருமாளை வணங்கிட்டு இங்கே தீர்த்தம் வாங்கிட்டு அப்படியே வெளியே வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு.
ஓகே, நம்ம இப்போ கீழே அப்படியே பிரசாத கடைங்கள்லாம் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே கீழே போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகலாம். அன்னதானமும் இப்போ 1 மணிக்கு போடுறதா சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம கீழே போய் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மண்டபத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம், லட்டு, முறுக்கு எல்லாமே இங்கே முருகரோட கோயிலில் பிரசாதம் விற்கிறாங்க, வாங்குறதாங்களாம். இப்போ இந்த கேட் ஓப்பன் இருக்குங்களா, இதுதான் அன்னதானத்துக்கு உள்ளே போனோம். ஓகே, அது வழியாக நம்ம உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் க்யூ நின்றுட்டுருக்காங்க அன்னதானத்துக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அன்னதானம் போடுறதா சொல்லியிருக்காங்க. சரி, வெயிட் பண்ணி பார்க்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 hour later. ஒரு வழியாக 1 மணி நேரம் நின்னதுக்கு அதுக்கப்புறம் 2 மணிக்கு உள்ளே விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போனோடனே வந்து நம்மளுக்கு வெண்டைக்காய் சாம்பார், சாதம், அப்புறம் வாழைக்காய் பொரியல் வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அருமையாக இருந்துச்சு. முருகரோட கோயில் சாப்பாடு அன்னதானம் சாப்பிட்டாச்சு. நாள் முழுக்க அன்னதானம் இந்த கோயிலில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் டைம் மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி நீங்கள் இருந்து சாப்பிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழவும் ஒரு பெரிய மண்டபம் கட்டிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அது ரெடி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு மார்னிங் 8 o'clock வந்து நைட் 8 o'clock வரைக்குமே போடுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னதானம். இந்த இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கூண்டு மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே போயிட்டு இங்கே க்யூவில் இங்கே நின்னா தான் இது வழியாக உள்ளே போயிட்டு அங்கே உள்ளே போய் 10 rupees டிக்கெட் எடுக்கணும் ரிட்டர்ன் கீழே இறங்குறதுக்கு. அதுக்கப்புறம் பஸ் வந்தோடனே அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க இல்லைங்களா, அங்கே தான் பஸ் வந்து நிற்கும். அங்கேருந்து தான் வந்து ஒவ்வொருத்தராக பஸ்ஸில் ஏறுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பஸ் ஒன்றும் வரல. மேலேருந்து எதுனா பஸ் வந்தால் கீழே இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலில் விசிட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மருதமலையான் அருள் கிடைக்கட்டும். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.